கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாம் எல்லாம் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் இந்த திமுக ஆட்சி இந்த தமிழகத்தின் நிலை என்று கண்ணீர் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. என்னவென்றால், வீட்டில் இருக்கும் போதும் பயம், வீட்டில் சென்றவர்கள் திரும்பி வருவார்களா என்று சொன்னால் அதிலும் பயம், வெளியே செல்லவும் பயம், எங்கும் பயம். காரணம், எங்கும் போதைப் பொருளுடைய மயம். இதுதான் திமுக ஆட்சியுடைய சுய நலம். இப்படி ஒரு பயம் கலந்த ஒரு மக்கள் மனதில் ஒரு ஆட்சிகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நம்மிடையே உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த எழுச்சி மிகுந்த கூட்டம், தமிழகம் தலைநிமிர தமிழன் எழுச்சி பயணத்தினுடைய இந்த இறுதி யாத்திரையில் நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. இனிமேல் தான் துவக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இன்றிலிருந்து நாம் சபதம் ஏற்க வேண்டும். என்ன சபதம்? இந்த ஆட்சி அகற்றப்படும் வரை இன்றிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் அனைவரும் இன்றிலிருந்து விரதம் இருப்பது போல் இன்று 3 மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சி அகற்றுவதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 50%, போக்சோ குற்றங்கள் 60%, இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிலும் 10 வயது குழந்தைகள் முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் அனைத்தும் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது. யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்தையும் செய்வது திமுகவை சேர்ந்தவர்களை செய்கிறார்கள். டாஸ்மாக் ஊழல், 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக். ஆனால் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி வைத்திருக்கிறார்கள். யார் செய்கிறார்கள்? இதை திமுக அமைச்சர்களே செய்கிறார்கள். செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அமைச்சராக இருந்தார், இப்பொழுது அமைச்சராக இல்லை. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை தவறாக பேசுகிறார்கள். திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுகிறார்கள். விழுப்புரத்தில் ஒரு அமைச்சர் பெண்களை பார்த்து நீங்கள் நின்றால் எவ்வளவு, பத்தால் எவ்வளவு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தாய்மார்களை மதிக்க தெரியாத ஒரு தரங்கெட்ட அமைச்சர்களாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் சேகர்பாபு கோயிலுக்கு வந்தவர்களை அநாகரிகமாக பேசுகிறார்கள். நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போகும்போது கூட அவர்கள் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மதிக்க தெரியாதவர்கள், தமிழகத்தின் தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்க தெரியாதவர்கள். இன்றைக்கு கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார், 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 7 மணிக்கு வருகிறார். ஆனால் நடந்தது என்ன? அங்கு 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக. அதற்கு அத்தனைக்கும் காரணம், அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு. வருகின்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாதம் நடைபெறுகிற ஆட்சி மாற்றத்தில் அனைவருக்கும் நீதிமன்றம் போய் செல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.